கடகம் ராசி குருபெயர்ச்சி பலன் 2026. கடக ராசிக்காரர்களே, 2026 குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிக ஆழமான மாற்றத்தை உருவாக்கப் போகிறது. கடந்த சில வருடங்களாக நீங்கள் அனுபவித்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி பிரஷர், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி மற்றும் மன அழுத்தம், இவை அனைத்துக்கும் மெதுவாக தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கப் போகிறது. ஆனால் இந்த குருபெயர்ச்சி ஆரம்பத்தில் உங்களை மென்டலி டெஸ்ட் செய்யும். ஏனென்றால் குருபகவான் முதலில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருந்து பின்னர் விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு செல்லப் போகிறார். ஜோதிடத்தில் இது மிகவும் பவர்ஃபுல் டிரான்சிட். ஒரு பக்கம் ஆசைகள் நிறைவேறும், இன்னொரு பக்கம் வாழ்க்கை கம்ப்ளீட்லி ரீசெட் ஆகும். அதனால்தான் இந்த பலனை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள். குறிப்பாக இந்த குருபெயர்ச்சியில் எந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நடக்கப் போகிறது என்பதை இறுதி வரை சொல்லப் போகிறேன். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கடக ராசிக்காரர்களுக்கு குரு முதலில் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய லாப யோகம். ஜோதிடத்தில் இதை லாபஸ்தான குரு என்று சொல்வார்கள். இது லாங் டர்ம் ஆசைகள், ஃபைனான்ஷியல் growth, சோஷியல் ஸ்டேட்டஸ், இன்ஃப்ளூயன்ஷியல் கான்டாக்ட்ஸ், எல்டர் சிப்ளிங் சப்போர்ட் இவற்றை அதிகரிக்கும். கடந்த சில வருடங்களாக நின்றுபோன ஆசைகள் இப்போது ஸ்லோலி ஃபுல்ஃபில் ஆரம்பிக்கும். பலருக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி இன்ஃப்ளோ வரும். சிலருக்கு புதிய இன்கம் சோர்ஸ் உருவாகும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக நெட்வொர்க்கிங் மூலம் பெரிய growth வரும். உங்களை இதுவரை இக்னோர் செய்தவர்கள் கூட இப்போது உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஆனால் கடக ராசிக்காரர்களே, ஒரு ஹிடன் சேலஞ்ச் இருக்கிறது. சனி தற்போது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் எமோஷனல் பிரஷர் மற்றும் ஹிடன் ஃபியர் அதிகரிக்கலாம். வெளியே ஆயிருப்பீர்கள், ஆனால் உள்ளுக்குள் ஒரு தெரியாத டென்ஷன் ஓடிக்கொண்டே இருக்கும். எல்லாம் சரியாக நடக்குமா என்ற டவுட் அடிக்கடி வரும். அஷ்டம சனி சோதிப்பார். அதனால் இந்த குருபெயர்ச்சியின் ஆரம்பத்தில் மென்டல் ஸ்ட்ரென்த் மிகவும் அவசியம். இப்போது கரியர் பற்றி பார்க்கலாம். குருவின் 11ஆம் இட பலம் காரணமாக தொழிலில் பெரிய சப்போர்ட் கிடைக்கும். இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்பிள் ஹெல்ப் செய்ய ஆரம்பிப்பார்கள். சிலருக்கு ப்ரொமோஷன் அல்லது சேலரி இன்க்ரீஸ் கிடைக்கலாம். குறிப்பாக அரசு வேலை, ஃபைனான்ஸ், எஜுகேஷன், மெடிக்கல் ஃபீல்ட், கவுன்செல்லிங் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல growth இருக்கும். பிசினஸ் செய்பவர்களுக்கு நியூ கிளையண்ட்ஸ் மற்றும் அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் வரும். ஆனால் சனி 8ஆம் இடத்தில் இருப்பதால் பேப்பர் ஒர்க் மற்றும் லீகலில் கவனம் தேவை. இப்போது இந்த குருபெயர்ச்சியின் 2ஆம் கட்டத்தை கவனிக்க வேண்டும். குரு 12ஆம் இடத்திற்குச் சென்ற பிறகு லைஃப் பிரையாரிட்டிஸ் மாற ஆரம்பிக்கும். பல கடக ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் ஸ்பிரிச்சுவல் திங்கிங் அதிகரிப்பார்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். சிலர் வாழ்க்கையில் அன்னெசெசரி ரிமூவ் செய்ய ஆரம்பிப்பார்கள். ஜோதிடத்தில் 12ஆம் இட குரு மோக்ஷா கேரகா இன்ஃப்ளூயன்ஸ் கொடுப்பார். அதாவது மனசு மெட்டீரியல் இருந்து ஸ்லோலி டிட்டாச் ஆரம்பிக்கும். ரிலேஷன்ஷிப் மற்றும் ஃபேமிலி லைஃப் பற்றி பார்க்கும்போது குரு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது ஃபேமிலி ஹாப்பினஸ் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறையும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அஷ்டம சனி காரணமாக எமோஷனல் சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும். சிறிய விஷயத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு ஓவர் திங்க் செய்யக்கூடாது. சிலருக்கு பாஸ்ட் மெமரிஸ் டிஸ்டர்ப் செய்யலாம். உடல்நல ரீதியாக செஸ்ட் கன்ஜெஷன், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், ஆங்ஸைட்டி, டைஜஷன் இஷ்யூஸ், வாட்டர் ரிட்டென்ஷன் இவற்றில் கவனம் தேவை. குறிப்பாக ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அவாய்ட் செய்ய வேண்டும். கடக ராசிக்காரர்கள் இருந்தால் ஃபுட் இன்டேக் அதிகரிக்கும் டெண்டன்சி இருக்கும். இப்போது முக்கியமான கேள்வி, இந்த குருபெயர்ச்சியில் பிகெஸ்ட் பிரேக் த்ரூ எப்போது? ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது குரு சந்திரனுக்கு சாதகமான கோச்சார பார்வை தரும் காலத்தில் சடன் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். பலருக்கு ஹவுஸ் பர்ச்சேஸ், வீக்கிள், மேரேஜ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, சைல்ட் பர்த் இவற்றில் நல்ல செய்தி கிடைக்கலாம். இப்போது இந்த குருபெயர்ச்சியின் மிக முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா?
தொடர்ந்து 12 திங்கட்கிழமைகள் சிவன் கோவிலில் பால் அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு ஒரு முதியவருக்கு உணவு வழங்குங்கள். சந்திரன் மற்றும் குருவின் இணை அருள் அதனால் அதிகரிக்கும். மேலும் மாதத்தில் ஒருமுறை அம்மன் கோவிலில் வெள்ளை மலர் சமர்ப்பித்தால் ஃபேமிலி பீஸ் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. அதிர்ஷ்ட நாட்கள் திங்கள், வியாழன். கடக ராசிக்காரர்களே, இந்த குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை ஆகவும் மாற்றப் போகிறது. நீங்கள் இழந்த மன அமைதி மீண்டும் திரும்ப வரப்போகிறது. சிலருக்கு இது வாழ்க்கையின் புதிய பிகினிங் ஆகஸ்ட் இருக்கும். இந்த பலன் உங்களுக்கு பொருந்தினால் கருத்துகளில் ஓம் நமசிவாய என்று எழுதுங்கள். மேலும் உங்கள் நட்சத்திரத்தையும் பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் இந்த குருபெயர்ச்சியில் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மறைந்திருந்த யோகம் திறக்கப் போகிறது என்பதை அடுத்த காணொளியில் விரிவாக பார்க்கப் போகிறோம்.